வனைவான் அவனே உலகினை பெற்று வனைவான் அவனே பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறுதூதை மற்றும் அவனே வனைய வல்லானே உள்ளுயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி வெள்ளுயிராகும் வெளியாய் இளங்கொழி உள்ளுயிர்க்கும் உணர்வே உடலுள் பரன் கள்ளுயிராவண்ணன் தாங்கி நின்றானே தாங்கரும் தன்மையும் தானவை பல்லுயிர் வாங்கிய காலத்து மற்றோர் பிரிதில்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரணிதானே அணுகில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் திருவடிப்பேறு. குருவாக வந்து இறைவனின் திருவடிகளில் பெரும் நன்மை அப்படின்றது இந்த பாடல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். விசந்து எழும் அன்பில் எழுந்தபடியே பசந்தெழும் ஈசரை பாசத்துள் ஏக சிவந்த குரு வந்து சென்னியில் வைக்க உவந்த குருபதம் உள்ளத்து வந்ததே. ரொம்ப அருமையான ஒரு பாடல் தான். இதுல இந்த பாசத்துள் ஏக உள்ளத்து வந்ததே, சிவந்த குரு வந்து சென்னியில் வைக்க, இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சொல்லாக நம்ம இங்க பார்க்கலாம். குருவானவர் தம் சீடர்களுக்கு தவத்தையும் நாணத்தையும் அளிக்கும் முறைதான் தீட்சைன்றதுங்க. தீக்கையின் போது என்ன பண்ணுவாங்கன்னா மந்திர உபதேசம் நடக்கும். அந்த உபதேசிக்கின்ற மந்திரங்களில் முதன்மையானது பஞ்சாக்கரம் சிவாய நம மந்திரம் தான். நமக்கு மூல மந்திரம்னு பேரு. அப்ப தலைமீது வைத்து திருவடியை வைத்து அருளை பாய்ச்சுவது. எப்படி ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகுதோ அது மாதிரி அவர்கிட்ட இருந்த அந்த நாணத்தி நமக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய மெத்தடை தான் இங்க நம்ம சொல்றாங்க. இந்த திருவடி பேரு அப்படின்னா என்னன்னா, சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா மிக உயர்ந்த நிலைய இறைவன் திருவடியில அடைந்து பிறப்பறுப்பு அற்ற பேரும்பு நிலைய முத்தி அடையறதுக்கு பேரு தான் திருவடி பேருன்னு சொல்றது. திருவடினா இறைவன் அருள், பேருனா அருள் பெறுதலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல கருதப்படுகின்றது. மனித பிறவினுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, இறுதி நோக்கம் என்னன்னா இறைவன் திருவடி நிழலில் தங்குவது. அப்ப அதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி தியானம், இந்த நான் என்ற யூகாவை ஒழிக்கிறது, இதுதான் அடிப்படை ரூட்டு. புண்ணியன் செய்தனமே மனமே இறைவன் திருவடி அடைய அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். இசந்தெழும் அன்பில் எழுந்தபடியால் திருவருளோடு கலந்து எழுகின்ற உண்மையான அன்பை கண்டு இறைவன் எழுந்தருள்வான். எந்த அளவுக்கு அன்பு ஊற்று எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. பனி கட்டி உருகுவது போல நம்ம அவன்கிட்ட அழுகணும். ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா, ஒரு குழவன் பானைகளை செய்கின்றான். அவன் எங்கும் இறைவன் இருக்கின்றான் சொல்றாங்களே, என் உள்ளத்தில் வரலையே அப்படின்னு அழுகுறான். டெய்லி அவனுடைய கர்மாவான பானை செய்யறத அழகா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் ஒரு முதியவர் வராரு. அவர்கிட்டயே அழுகுறான், கண்ணீர் மல்க அழுகி, எனக்கு இறைவனுடைய திருக்காட்சி என் உள்ளத்தில் கிடைக்கலையே அப்படின்றான். அவர் சொல்றாரு, நீ செய்யறது மண்ணு, களிமண்ணுல இருந்து பானை செய்யற, அதுல இருந்து சிலையும் செய்யலாம், உன்னுடைய அன்புக்கு பாத்திரம் அப்படின்னுட்டு தலையில கை வைக்கிறாரு. உடனே கூட மெய் சிலிர்க்கின்றது. அவனுடைய இதயத்துல பேரொளி பெற்று இறை தரிசனம் கிடைக்கின்றது. அப்போ ஒரு குழவனுக்கே கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அந்த உருகுகின்ற மனப்பான்மையில் தான் இறைவன் இருக்கின்றான்.
இசைந்து எழும் அன்பில். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. திருமூலர் தமிழ் படிச்சுட்டுலாம் வரல இங்க. எழுந்த அன்பில் எழுந்த படியால் அப்படின்ட்டாரு. அதுல எவ்வளவு ஆழமும் அழுத்தமும் உணர்வும் இருக்குது பாருங்க. பசந்திடும் ஈசனார் பாசத்து உள்ளே. அவன் வந்துட்டானா, கைய வச்சுட்டானா இந்த மும்மலங்களும் ஓடிடும் உடனே. அந்த செகண்ட் எப்படி தோசைக்கல்ல தண்ணி ஊத்தினா பஸ்பமாயிடுதோ அந்த மாதிரி. அப்ப அடியவர் தலையில தீச்சை கொடுக்கறது தான் சிவந்த குரு சென்னி வகை வைக்க அப்படின்றது. உவந்த குருபதம் உள்ளத்து வந்தது, நிலையான பேரின்பம் நம்மளுக்கு கிடைத்தது அப்படின்றாருங்க. இது அந்த மாணிக்கவாசர் கதை கூட சொல்லலாம். ஏன்னா அவர் குதிரைகள் வாங்கதான் பணத்தை கேட்டுக்கிட்டு வராரு. திருப்பரந்துறையில ஆவுடையார் கோயில்ல குருந்த மரத்தடியில குருவை பாக்குறாரு. அவரு திருவடி சிகிச்சையை வாங்குறாரு. அடுத்த நொடிய உலக பற்றுகள்லாம் மறந்துடுறாரு. தான் இன்னும் அந்த பொண்ணையும் பொருளையும் கோவில் திருப்பணிக்கும் அடியார்களுக்கும் உதவி செய்கிறாரு. திருப்பி மன்னனிடம் சேரும்போது எங்க குதிரைகள்னு சொல்லும் போது வருன்றாரு. சிவபெருமான் நரிகளை குதிரையாக்கி அனுப்புறாரு. திருப்பி காலில நரியாக ஓடிடுது. இதுதான் இறைவனுடைய லீலை. அது மன்னன் குதிரை எங்கேன்றான், குதிரை நரி குதிரையா வருது, திருப்பி குதிரை நரியா போயிடுது. இது எதுக்காக அப்படின்னா அவருடன் இருக்கின்ற அந்த உள்ள அன்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நடைமுறையில அன்பே சிவம்ன்றது இருக்கணும். சரண்டர் ஆகணும், இறைவன்கிட்ட சரண்டர் ஆகணும். மனதை தூய்மைப்படுத்தணும், மைண்ட கிளீனிங் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா ஆணவத்தை உடைக்கணும், உயர்ந்த எண்ணங்களோட இருக்கணும், கண்மம் கடமையை செஞ்சபடியே இருக்கணும், மாதை எல்லாத்துலயும் பற்று இல்லாம தாமரைகளை தண்ணி போல இருக்கணும். ஒரு 10-15 நிமிடம் தியானம் பண்றது. நமக்கு இங்க குரு யாருன்னா திருமந்திரம் ஆட்சிப்பது ஒரு குரு தான். இல்ல நம்ம ஏதாவது சேவை செய்யணும்னா யாருக்காவது ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம். மனது தூய்மை அடைவதற்கு இதெல்லாம் சில வழிமுறைகள். இப்படியாக இறைவன் திருவடி தீட்சை நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மும்மலங்கள் அந்த இன்ஸ்டன்ட் கரைஞ்சி நம்ம ஹார்ட்லயோ அல்லது ஆஞ்சியோ நம்மளுடைய ஒளியை பெற முடியும் அப்படின்றது இந்த பாடலுடைய மெயின் கருத்தை நம்ம உணரலாம். வாங்க விந்தி அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1590வது திருமந்திரம். திருவடி பேரு. திருமந்திரம். இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே பசைந்து எழும் ஈசரை பாசத்துள் ஏக சிவந்த குரு சென்னி கை வைக்க உவந்த குருபதம் உள்ளத்து வந்தது. அருமையான திருமந்திரம். இறைவன் திருவடி தொழும் நல்வாய்ப்பே திருவடி பேரு. இறைவன் திருவடி தொழும் நல்வாய்ப்பே திருவடி. சரியா கேட்கலங்கம்மா, சிக்னல் ப்ராப்ளமா? ஐயா வாசிக்கிறேன் ஐயா. இறைவன் திருவடி தொழும் நல்வாய்ப்பே திருவடி பேரு. இசைந்து எழும் அன்பாவது உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகும் வேட்கை. இந்த ஞான தாகத்துடனே மிகுந்த பற்று கொண்டு இறைவனின் இன்ப அன்பில் பொருந்த இருக்க
சிவந்த செந்தனல் போன்ற ஒளி உடம்போடு கூடிய சிவன் வந்து தன்னுடைய திருக்கரங்களை என் தலைமேல் வைத்து ஆசி கூறி அருள அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரும்பிய ஞான குருவின் சிவ பாதங்களை உள்ளத்தில் காண பெற்றேன். இசைந்து பொருந்தி பசைந்து அன்பு கொண்டு பாசம் பிரிய இயலாத நேசம் பற்று பதம் திருவடி சென்னி தலை உவந்த விரும்பிய ஞான தீட்சை பெறும் சீடனுக்கு குரு தன் திரு கரங்களை அவன் தலைமேல் வைத்து வாழ்த்துதல் மரபு. இதுவே குரு வந்து சென்னி கை வைக்க எனப்பட்டது. கழக வெளியீட்டில் திருவருள் வளத்தால் ஒத்து எழும் அன்பின்கண் அவ் அன்பு உருவாக விளைந்து எழும் சிவபெருமானை மேலும் மேலும் முருகி வளரும் அன்பின் வழி சென்று தொழுவர். தொழவே சிவபெருமான் சிவகுருவாக வந்து மும்மலங்களை அகற்றுவர். ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்கள் அகற்றி உச்சியின் கண் திருக்கையினை பொருந்துமாறு வைத்து அருளுவர். அருளவே அவர் தம் திருவடி ஆவிகளின் உள்ளத்து இடனமைத்து வெளிப்பட்டு அமரும். பசைந்து எழும் விரும்பி தோன்றுகிற பாசத்துள் ஏக அன்பின் வழி செல்ல சிவந்த அஞ்ஞானத்தை கோபித்த சென்னி கை வைக்க தலையில் கை வைத்து செய்யும் தீக்கையை செய்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். இதே மந்திரம் அர்ஜுனாதி அவளையும் அவர் நேற்று எங்கிட்ட வாசிக்கணும்னு சொன்னாரு. நாங்க வாசிச்சோம், ஆனாலும் வரல. அவருக்காக நம்ம இந்த தேவாரம்.org இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு தடவை வாசிச்சிடலாம். பொழிப்புரையில என்ன சொல்றாங்கன்னா, வினையின் வழி மனம் சென்றவாறே செல்லுதலால் உலகவர் மேற் செல்கின்ற அன்பின் வழியே மனம் நெகிழ்ந்து செல்லுகின்ற கீழோரை பாசத்தினின்றும் விடுபட செய்தற்கு ஞான குரு வந்து அவர்களது தலையின் மேல் தனது கையை வைத்தவுடன் அவர்களது உள்ளமாகிய பொய்கையில் அவனது திருவடிகளாகிய தாமரை மலர்கள் மலர்ந்து ஒரிந்தி மலர்வனவாம் அப்படின்னு பொழிப்புரையில இருக்கு. குறிப்புரையில ஈசரை என்பது பாடமாக அமைக்கு பன்மையாயதே சான்றாகும். பாசத்தின் என்பதும் பாடம் அன்று. ஏக என்பதன் பின் செய்ய என ஒரு சொல் வருவிக்க. சிவத்தல் தழல் போலும் ஒளியுடைய நாதனால் சென்னியில் கையை வைத்தலே பரிசத்தீக்கை எனப்படுவது. அதன் இயல்பை கிரியை நூல்களில் காண்க. உவந்த என்னும் அக்ரிணை பன்மை முச்சினை இறுதியில் கூட்டியுரைக்க. உவத்தல் மகிழ்தல் இங்கே மலர்தலின் மேற்று. இது குறிப்புருவகம். மாணவன் ஆசிரியனது திருவடியை பற்றாக பற்றி இன்புறுதல் மெய்ஞானத்தின் விளைவதாலும் மெய்ஞான தீக்கையான உளவாதலும் கூறியவாறு. இதனால் சிவகுரு சிவஞானத்தையும் அது வழியாக சிவானந்தத்தையும் தருமாறு கூறப்பட்டது அப்படின்னு இந்த மந்திரத்தை முடிக்கிறாரு தேவாரம்.org. நம்ம இந்த மந்திரத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையான ஒரு விளக்கத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க என்னவா இருக்கு அப்படின்னா, இசைன்னு எழும் அன்பு. முதல்ல திருவடி பேருன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ரீச்சிங் தி ஹோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதாவது இறைவனுடைய திருவடிகளை சென்று அடைதல், அதனால் கிடைக்கக்கூடிய பேருன்னா பெருமை, இன்பம், ஆனந்தம், இப்படி எதை வேணா நம்ம வச்சுக்கலாம்.
அப்போ இந்த தன்மையில இந்த இடத்துல எங்கே இருக்கிறது அந்த திருவடி பேரு அப்படின்னா சென்னி சூடுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கும். நம்ம தலைமையில் இருக்குது. நம்ம நம்ம உலக வாழ்க்கையில இது ரொம்ப இயல்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் சொன்னா அவனுக்கு அது தலை மேல வச்சு பண்ணுவான். என்னுடைய தலையாய கடமை. எதனால அந்த இடத்துல தலைன்னு சொல்றோம் நம்ம? ஏன் அந்த இடத்துல நம்ம வந்து கையோட வேலை இல்ல காலோட வேலை காலால கடமை எல்லாம் நம்ம ஏன் சொல்லல அப்படின்னா, தலை என்பது எல்லாவற்றிற்கும் தலைமையாக நிற்பது. அதுதான் முதல்ல தலை, அந்த அந்த உயர்ந்த இடம் அப்படின்னு ஒரு இடம். அதனாலதான் என்ன சொல்றாரு, சென்னி சூடுதல் அப்படிங்கிறது வந்து என்ன இருந்தாலும் முதன்மையாக நிற்கக்கூடிய ஒரு செயலாக அது மாறும் அப்படிங்கிறதுக்குதான் அந்த சென்னி சூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல என்ன சொல்றாரு, இசைந்தெழும் அன்பில் எழுந்தபடியே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே? ரெண்டு விதமா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது இது எதுக்கு நம்ம அன்பு எங்கிருந்து எழும் அப்படின்னா, அது வந்து அநாகதத்தினுடைய வேலை, ஹிருதயத்துல இருக்கக்கூடியது இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல இசைந்து எழும் அன்பில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வேற ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நாதமயமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இசை அப்படிங்கிறத வந்து நாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நாதம் என்பது எப்பொழுது எழும்? இந்த அநாகதத்தெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகும் பொழுது நாதமயமாக உணரப்படுகின்ற அந்த இறைவன் என்ன பண்ணுவான், நம்முள்ளே அன்பை எழுப்புவான். அப்ப இந்த அன்புல எதிர்பார்ப்பு கிடையாது. நம்ம நேத்திக்கு பார்த்தோம், இது மனிதர்களே மேல் மட்டும் வரக்கூடிய அன்பு கிடையாது. எல்லா உயிரினங்களிலும், எல்லா பருப்பொருள்களிலும், எல்லா பொருட்களிலும் எழக்கூடிய அன்பு. வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சாத்தியம்? ஏன் பயிர் வாடினா இவர் மனசு அதுமா வாடும்? ஏன்னா அதுதான் இந்த இசைந்து எழும் அன்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது 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 எஃபர்ட்னால எல்லாம் வர்றது கிடையாது. நம்ம ஏதோ பிரயத்தனம் பண்ணி வரக்கூடியது இல்லை. அதுவாக இசைந்து போ அப்படின்னா, இயைந்து போ அப்படின்னா இயல்பாக நடப்பதையும் அப்படிதான் சொல்லுவோம். இந்த இயல்பாக நடக்கக்கூடிய அன்பு எப்பொழுது எழும் என்றால், இறைவன் தன்னை நாதமாக நமக்கு உணர்த்திய பிறகு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே பசைந்தெழும் ஈசரை பாசத்துள் ஏக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன பசைந்து எழும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் பசைதல் அப்படின்னா அன்பு கொள்ளுதல். அப்போ எல்லார் மேலேயும் அன்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை தரக்கூடிய அந்த இறைவன் மேலும் நமக்கு வந்து அன்பு மிகுந்து வரதானே செய்யும். அதான் சொல்றாரு, பசைந்தெழும் ஈசரை பாசத்துள் ஏக. ஏகனா என்னன்னு பார்த்தோம் நம்ம. மேவுதல், ஏகுதல், அந்த மேல எழுந்து போகுதல். அப்ப அங்கேயே போயாச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், லிப்ட்ல ஏறி உட்கார்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். அப்ப அந்த மாதிரி பசைந்தெழும் ஈசரை பாசத்துள் ஏக. ஏன் அவர் அன்பை கொடுக்கிறாரு. அந்த அன்பை தரக்கூடிய அந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம்னாக்க இந்த பாசம் வந்து எது மூலமா திரும்பிடும்? பாசம் பதி பசு பாசம் மூணுமே அனுமதி இல்லைங்களா? இதுல நம்ம வந்து பசுவா இருக்கோம், பாசமும் இருக்கு. ஆனா அதனோட கூட்டாளி இன்னொன்னு வந்துடுறாரு, பதியும் வந்துடுறாரு. அப்போ இந்த உலகியல் பற்றுக்களின் மேல் இருக்கக்கூடிய பாசம், இந்த பாசம் அறிந்தாதான் நம்மளால இவரோடு பதியோடு ஒட்ட முடியும். ஆனா பாசம் அனாதிங்கும் போது எப்படி அறுக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? மடமாற்றணும், அதை இறைவனோடு சென்று சேர்த்து விட வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, பசைந்து எழும் ஈசரை பாசத்துள் ஏக. அந்த இறைவன் மீது வைக்கக்கூடிய பற்றற்ற அன்பு. அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீ எனக்கு இது பருப்பு கூட, நான் உனக்கு உப்பு கொடுக்குறேன் கிடையவே கிடையாது. நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன், நீ எனக்கு இதை பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த 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 எனக்கு இத்தகைய பேரன்பை, பேர ஆனந்தத்தை நீ கொடுத்திருக்கியே அப்படின்னு அந்த ஆனந்தத்துல பார்க்கும்போது அவரையும் நாம் பற்றி கொள்கிறோம். அதான் சொல்றாங்க, பசைந்து எழும் ஈசரை பாசத்துள் ஏக. சிவந்த குரு வந்து சென்னி வைக்க அப்படியே பற்றினா மாத்திரம் போயிடாது. ஏன்னா இங்க இன்னும் இந்த ஆணவ கர்ம மாயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, அன்பு இருக்கு.
மிகுந்த அன்பு இருக்கு, ஆனாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு 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 விழுமியங்கள் இருக்கு. நம்ம இந்த உலகில் இந்த பசுக்கே உண்டான இலக்கணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு. அதையும் நீங்கணும். நீங்கினாதான் என்ன பண்ண முடியும், அந்த குருவினுடைய பாதத்தை உள்ளத்தால் நம்ம வந்து உவந்து ஏற்ற முடியும். இல்லைன்னா இது கொஞ்சம் வெயிட் பண்ணு. மணிவாசக பெருமான் சொன்னாரு, அவருக்கு முதல்ல புரியல. என்ன சொன்னாரு, நீ வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட சேர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ புலம்புனாரு. ஐயோ, நீ வந்து கூப்பிட்டியே, நான் உன்னை நான் இப்ப வரலன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பினதுதான் திருவாசகம். அப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல இல்ல, பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், படிப்பு கிடைக்கணும், வீடு கட்டி இப்பதான் முடிச்சிருக்கேன், காரு வாங்கணும், இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் 60 வயசுக்கு மேல ஞானத்துக்கு வரேன். இல்ல, அதெல்லாம் இல்ல அந்த இடத்துல. அப்ப அந்த மல மாயங்களை எப்படி நீர்க்க முடியும் அப்படின்னா, சிவந்த குரு வந்து சென்னி கை வைக்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவந்த குரு அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயமா பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஒருவருக்கு கை எப்பொழுது சிவந்து இருக்கும் அப்படின்னா, கொடுத்து கொடுத்து தொடர்ந்து வேலை செய்யணும். தொடர்ந்து வேலை செஞ்சா கை சிவந்துரும். அதையும் சிவப்புன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தணல் போல் அழலாக மின்னுகின்ற அப்படின்னா, அந்த இறைவனுடைய அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அனைத்து மாயங்களையும் மலங்களையும் நீக்குகின்ற நெருப்பாக இருக்கிறது. அப்ப அந்த நெருப்பு எப்படி இருக்கும், சிவந்து இருக்கும். அப்ப அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அவர் சதா உயிர்களோடு பசுக்களோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். எல்லாரும், நம்ம மாத்திரம் இல்ல, இது மாதிரி எத்தனை ஆன்மா தனித்து இயங்குகிறதோ அத்தனை ஆன்மாக்களின் சென்னியிலும் கை வைக்கிறார். அப்ப தொடர்ந்து வேலை பார்த்து இருக்கும்போது கை எப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி யோசிக்கலாம் நம்ம. அப்ப சிவந்த குரு வந்து அப்படின்னா கனிந்த, ஒரு பழம் எப்ப சிவக்கும் அப்படின்னா கனிந்த. அப்ப குரு, கனிந்த குரு அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப சிவமாகவும் பார்க்கலாம், நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவாகவும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சிவகுரு தான், தரிசனம் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்ப இறையே குருவாக வந்து நமக்கு அருள்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல சிவந்த குரு அப்படின்னா கனிந்த குரு. இந்த கனிந்த குரு யாரு, இசைந்தெழும் அன்பில் எழுந்தபடியே பசைந்தெழும் ஈசரை ஏக செய்தின்ற குரு. அப்போ அவரே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சிவந்த குரு வந்து சென்னி கை வைக்க, அப்ப நம்ம வேற எங்கேயும் கை வைக்கல, அவரு நம்ம தலையில கை வைக்கிறாரு. அது என்ன அர்த்தம், சென்னி கை வைக்க அப்படிங்கும்போது, நம்ம கிரியத்துல பார்க்கும்போது நம்ம உடல்ல தோன்றக்கூடிய அந்த ஸ்பந்த உணர்வு, நம்ம தலைமையில் உணரக்கூடிய அந்த ஸ்பந்த உணர்வையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, குரு வந்து நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. எந்த தீட்சை, அப்ப புறகுருவாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்தூலமாக பார்க்கும் பொழுது அவர் நம்ம தலைமையில் கை வைத்து நமக்கு, இதுக்குதான் இந்த அபிஷேகங்கள்லாம் நடக்கும். தீட்சையில ஒரு பகுதி, அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம அகமாக பார்க்கின்ற குரு அப்படின்னா தலைமையில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்பந்த உணர்வு, அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். சென்னி கை வைக்க உவந்த குருவதம் உள்ளத்து வந்ததே அப்படிங்கிறார். அப்ப அங்க வந்து அநாகதம் உள்ளத்து அப்படின்னா எப்ப எங்க போகுது, அந்த அன்பு எங்க போகுது, உச்சநிலைக்கு போகுது. உவந்த குரு பதம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பதம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து சொல், பதம் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு குருபதம் அப்படின்னா குருவினுடைய தன்மை அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சரியான குரு யாரு, சரியான குரு, அந்த இசைந்தெழும் அன்பை நம்முள்ளே ஏற்படுத்தக்கூடியவர். அவர் பசைந்து எழும் பாசத்தை ஏகி இறைவனாகவே நிற்கக்கூடியவர் சிவந்த குரு. அவரை நாம் இறுக பற்றி கொள்வோம். அதுவும் எப்படி பற்றி கொள்வோம்னா, உள்ள மலர்ந்து எந்த சாக்கு போக்கும் இல்லை, அப்படி வந்து பற்றி கொள்வோம். அப்ப குரு மண்டலம் நமக்கு விளங்கி நிற்கும் அப்படின்னு இங்க ஸ்தூலமா பார்க்கும்போது நமக்கு நல்ல குரு வந்து நம்மை ஈடேற செய்வார் அப்படின்னும் பார்த்துக்கலாம். இல்ல இன்னொரு விதமா நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க, இத வந்து நம்ம ரொம்ப அற்புதமா அகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா முழுவதும் யோக பார்வையில நம்மளால பார்க்க முடியும். வாசுதேவன் ஐயா வந்திருக்காங்க, இன்னும் அழகா இதற்குண்டான ஒரு யோக விளக்கங்கள் நமக்கு கிடைக்கலாம். அதனால என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அற்புதமான சிரசின் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு, இது அகமாகவும் புறமாகவும் திகழலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை நமக்கு திருமூலர் சொல்லித்தராரு. நன்றி.
மிக்க நன்றிங்கம்மா. நல்லதொரு விளக்கம். வாருங்கள் வாசுதேவன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய கால வணக்கம். எல்லாவற்றுக்கும் ஒரு பொருளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஒரு பொருளை எப்படி பார்ப்பது அப்படி என்றால் அவரவர்களுடைய தன்மையில் அவரவர்களுக்கு விளங்க பார்ப்பது என்று இருக்கிறது. எல்லோருக்கும் விளங்குகின்ற பார்வையில் ஒரு பார்வை இருக்கிறதாக நான் கருதுறேன். எல்லா நாடிக்கும் துடிப்பு இருக்கு. அப்போ சப்த நாடிகள் அப்படின்னும் போது துடிப்பு இருக்கு. ஆனால் சுழுமுனை நாடி அப்படின்றது அந்த நாடின் எதுக்கு அந்த சொல்லப்பட்டது அப்படின்றதெல்லாம் சற்று மிகப்பெரிய பரிணாமம். ஏன்னா சுழுமுனையில் ஒரு ஹாலோ டியூப், ஒரு போது அது நாடியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற பார்வையில் தான் நான் கொஞ்சம் வியந்து பார்க்கிறேன். எப்பொழுதும் போல புரிதல் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். புரிதல் என்பது அவரவர்களுடைய பக்குவம், அவர்களுடைய நிலை. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்படி புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்போ இந்த நாடியில் அப்படின்னும் போது பிரபஞ்சம் முழுக்கவே ஆட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவாகவே மாறிக்கொள்கிறது. அங்கே ஒன்று இல்லை, அதுவாக எப்படி மாறிக்கொள்கிறது என்றால் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் அதை மாற்றுகிறது. ஒரு காற்றடிப்பது, மழை வருவது, மேகம் கலைவது, வெயில் அடிப்பது, இரவு வருவது அப்படின்று பார்க்கின்ற போது இது எல்லாமே அப்படி மாறிக்கொள்கின்ற அந்த வெறுமனமான ஒரு நிலையில் பார்க்கின்ற போது அந்த பார்வையை கொண்டு நம் சுழுமுனையில் பார்க்கின்ற போது அது நாடுவதை விட ஒன்று மற்றும் ஒன்றுக்கு எண்ணங்கள் அதிகமானால் அது நம் உடம்புக்குள் ஆற்றல் என்பது பெருகுகிறது. பேச்சு என்பது குறைகின்ற போது செயல் என்பது அதிகபட்சமாக சிறப்பாக புரிதல் வருகின்ற போது, அந்த செயலை செய்கின்ற போது ஒரு விதமான நமக்கு பக்குவம் கிடைக்கின்ற போது அந்த பக்குவத்திலே அந்த செயலுக்கு அதே பக்குவத்தை கொண்டு போய் செய்கின்ற போது ஒரு செயலாக இருக்கும். நிகழ்கின்ற போது இந்த செயலை அது செயல்படுத்தும் என்பதுதான் இதில் இருக்கிற சூட்சமாக. ஒன்று மற்ற ஒன்றுக்குள் காற்று கூட உள்ளே புகுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் மாறுகின்ற மாற்றம் தான் இங்கே மிக செய்கின்ற செயலுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் இந்த சுழுமுனையில் எழுகின்ற இந்த ஆற்றலை எப்படி எழுப்பிவிட முடியும்? எல்லோருக்கும் ஆசையாக இருக்கிறது, எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது, எல்லோருக்கும் இது கிடைத்தால் இந்த நிலையில் நாம் சில அற்புதங்களை செய்ய முடியும் என்கின்ற புரிதல் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் ஈசனோடு ஆயின் ஆசை அருமின் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த இடத்தில் பொருத்தி பார்க்கிறேன். ஆசையோடு பற்ற வேண்டிய பொருள் அல்ல. ஆசையை விடுகின்ற போது அப்படின்றால் ஆசை என்பது கூட ஒரு ஆற்றல் தான். ஆசையோடு பற்றுகின்ற போது அந்த ஆற்றலிலே இந்த ஆற்றல் மறைபொருளாக மறைந்து போகிறது. அப்போ இந்த பேராற்றலை பற்றுவதற்கு ஆசை என்பது பொருந்தவே பொருந்தாது. முதல் விளக்க வேண்டிய தள்ளி வைக்க வேண்டிய ஒரு பொருளாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, இது உணர்வின் உச்ச நிலை. ஒரு பொருளை பார்க்கிறோம், அது பார்வை. ஒரு பொருளை கேட்கிறோம், அது கேட்பது. இப்படி 5 புலன்களுக்கும் மூலமாக அத்தனை விதமான புரிதலும் அத்தனை விதமான தெளிதலும் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த 5ம் ஒன்றாக இணைந்து ஒன்றுமற்ற போகின்ற போது ஒன்று நிகழ்கிறது, ஆட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறதோ அதே வகையில் தான் இங்கே உடலுக்குள்ளும் இது நடக்கிறது. அப்போ இந்த சுழுமுனையில் இந்த ஆற்றலை எப்படி எழுப்பிக்கொண்டு எல்லோருக்கும் பெரிய 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 தேடல் இருக்கிறது. ஏன் ஆதங்கம் ஈசனோடு ஆயின்
ஆசை அருமின் அப்படின்ற இடத்திலே வந்து எப்படி பற்றுவது, பற்றத்தை பற்றுக அப்படி என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். பற்றற்றதை எப்படி பற்ற முடியும்? அப்போ பற்று என்பது கூட ஒரு வகையில் ஒரு தேவையற்ற ஆற்றலாக என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்கிறேன். அப்போ பற்றே இல்லாமல் எப்படி பற்றுவது, எப்படித்தான் வந்து அணுகுவது? அப்போ அணுகுகின்ற இடத்திலே நாம் அணுகுகின்ற போதே அது ஆற்றல் இழப்பாகத்தானே போகிறது. அப்படி என்றால் இந்த சுழுமுனையில் ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல சுழுமுனையை நாடி என்று எப்படி சொன்னார்கள். அப்போ இதற்குள்ளே ஒரு புரிதல் எனக்கு கிடைத்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சில ஆதாரங்களில் நாம் போய் நிற்கலாம், சில ஆதாரங்களில் நாம் நிற்கலாம், சில ஆதாரங்களில் நிற்கவே முடியாது. அநாகதம் வரைக்குமே வந்து நாம் நிற்கலாம். செல்ஃப் சென்டர் ஆக்டிவிட்டி, நாம் நிற்கிறோம், நாம் இருக்கிறோம் என்று இருக்கிறோம். அநாகதத்துக்கு மேலே விசித்தி ஆக்னியா, இது இரண்டும் விசித்திரத்தின் அற்புதம். துரியம் வந்து அது சற்று விலக்கி வைக்கலாம் என்று கருதுகிறேன். அப்போ விசித்திக்கும் ஆக்னைக்கும் என்ன ஒரு புரிதல் இருக்கிறது அப்படி என்று பார்க்கின்ற போது, இது பேராற்றலின் பெருமையங்கள். ஆனால் கீழே இருக்கின்ற ஆற்றல் மையங்களில் நாம் நின்று சில வகையில் நாம் அதை அனுபவித்து விடலாம், அடைந்து விட முடியல. ஆனால் இதை மேற்கொண்டு போகின்ற போது ஒட்டுமொத்தமாக நம் புரிதலை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இந்த என்ன புரிதல் என்றால், இது இப்படி அணுகக்கூடாது, ஒரு எல்லைக்கு மேலே அணுகுவது என்பது மாறி போகிறது. அப்போ எனக்கு உள்ளேயே நான் நின்று ஊனை உருக்கி உள்ளேயே நான் நிற்கின்ற போது கண்டிப்பாக அந்த இடத்தில் ஆற்றலினுடைய நிலை மாறி போகிறது. தியானம் கூட நானற்ற ஒரு நிலையில் தான் நிகழ்கிறது. முக்கியமாக தியானம் நிகழ்கிறது என்றால் உண்மையில் நேரம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 1 மணி நேரம் என்பது கூட ஒரு வினாடி போல போய் இருக்கும். 1 மணி நேரம் அமர்ந்திருப்போம், ஒன்றும் இருக்காது. பெருவாரியாக தியானத்தில் அமர்ந்த உச்சத்தில் பெருவாரியாக உடனே நம்மளால் பேச முடியாது. கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இது எல்லோருக்கும் இனிக்கும், கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு விதமான இது என்ன புரிதல்? ஏன் அந்த இடத்தில் பேச்சு வரவில்லை, ஏன் அந்த இடத்தில் பேச வேண்டாம் என்கின்ற ஒரு நினைப்பு வருகிறது என்றால், ஒட்டுமொத்தமாக நம் உடலுக்குள்ளேயே இந்த ஆற்றலை நாம் புரிந்து அறிந்து உணர்ந்து கொள்கின்ற ஒரே ஒரு பக்குவ நிலை என்னவென்றால், நமக்கு அந்த இடத்தில் பேச்சு வராது. அப்போ பேச்சு வராத நிலைக்கு எது கொண்டு சென்றது? இதுதான் இந்த இடத்தில் நடந்த அற்புதம். அப்போ நேரத்தை அற்ற நிலையில் சுழுமுனையில் ஆற்றல் பெருகி மேலே போகின்ற போது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், இளமையாக இருந்தாலும், முதுமையாக இருந்தாலும், ஒன்றே ஒன்றுதான் நிகழ்கிறது. எல்லோருக்கும் பொதுவாக ஒன்று நிகழ்கிறது. எல்லோருக்கும் இதே நிலைதான். பேச்சு கண்டிப்பாக அந்த உடனே வராது, கண்டிப்பாக வராது. கொஞ்சம் நேரமான பிறகு நம்ம எப்படி தூங்கி விழித்த உடனே சற்று தடுமாற்றமாக இருக்கிறதோ அதை போலதான். அப்போ ஆற்றலில் உச்சத்தில் நமக்கு பக்குவத்தில் ஒரு சில புரிதலுக்குள் நாமளாகவே நம்மளை ரீசெட் செய்து கொண்டு புரிந்து கொள்கின்ற இடத்தில் சுழுமுனை என்பது நாடி அல்ல, ஆனால் நாடியாக சொல்லப்பட்டது. எல்லா நாடிக்கும் அதிர்வலைகள் இருக்கிறது. சுழுமுனையில் அதிர்வலை இல்லாத ஒரு நாடி. இந்த நாடிதான் அற்புதத்தின் உச்சம், இந்த உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற அனுபவத்தின் உச்சம். இந்த நாடி என்னுடைய பார்வையில் புரிதலில் இந்த நாடி மேலெழுகின்ற போது அனுபவிப்பவன் அனுபவத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை ருசிக்க முடியும், ரசிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த நாடினுடைய அனுபவத்தை கண்டிப்பாக பகிர்தலுக்கு கொண்டு வந்து உருவகவே படித்து விட முடியாது. அப்போ உருவகம் இல்லாத ஒரு நிலையில், உணர்வின் உச்சத்தில், உருவகம் அற்ற நிலையில் ஏற்படுகின்ற அனுபவம் அனுபவிப்பவனுக்கு மட்டுமே சொந்தம். அது கடத்த விட முடியாத பேராற்றல் என்பதுதான் இங்கே புரிதலில் நான் பார்க்கிறேன். அப்போ புரிதலில் உச்சத்தில் என்னவாக இருக்கிறது? பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய பிரபஞ்ச அனுபவத்தை நாம் பார்க்கின்ற போது அது புரிதலுக்குள் வருவதில்லை. ஆனால் ஒன்று புரிகிறது, அதுவாக நடக்கிறது, அதுவாகத்தான் இருக்கும் என்ற புரிதலில் வந்து நிற்கின்ற போது ஒன்றுமற்ற ஒரு உணர்வு நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த அனுபவத்தை பெறுகின்ற போது கண்டிப்பாக
ஒரு புள்ளியில் நிற்கலாம். அநாகதத்தில் நிற்க முடியாது, விசித்தில் நிற்க முடியாது, மன்னிக்கவும், ஆக்னேயில் நிற்க முடியாது, விசித்தில் நிற்க முடியாது, துரியத்தில் நிற்க முடியாது. அநாகதத்தில் நின்று அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு பார்வையில் அநாகதத்திலேயே நின்றி ஊனுருகி உணர்வு உருகி அப்படியே போகின்ற போது கண்டிப்பாக விசித்திக்கும் ஆக்னேயத்திற்கும் அதுவாகவே ஆட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஜீரோ லெவல் லெவிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஜீரோ லெவல்னா அது மெஷர் பண்ண முடியாது, ஆனால் அது ஆற்றல் தான். அது மெஷர் பண்ண முடியாத உணர்வின் உரு நிலையில், உணர்வின் உச்சத்தில் அதுவாகவே அந்த இடத்திற்கு போய் சென்று நிற்கும். ஒருவேளை அந்த அனுபவத்தை ருசிக்க முடிந்தால் கண்டிப்பாக அது உணர்வின் உச்சமாகத்தான் இருக்கும். உருவத்தில் வரவே வராது. உருவத்தில் வராததை கடத்தி விடவே முடியாது. இந்த புரிதலில் தான் இந்த நாடியை ஒரு வகையில், ஒரு பார்வையில், என்னுடைய பார்வையில் உங்களிடம் கொண்டு வந்து காண்பித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. புரிதல், உணர்தல் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் எப்ப வாய்க்கும் அப்படின்றது அவர்களுடைய பக்குவத்தை பொறுத்து அமைகின்றது. நன்றி ஐயா, வணக்கம். வேற ஏதேனும் கருத்துக்கள், பரிமாற்றங்கள்? நன்றி. வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.